இயேசுவில் பிரியமானவர்களே, திருப்பலியினுடைய முன்னுரையில் அருத்தந்தை சொன்னது போல இன்றைக்கு தாயாம் திருவையோடு சேர்ந்து தூய்மை மிகு மூவொரு கடவுள் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக இந்த திருவிழாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ட்ரினிட்டி மூவொரு கடவுள் என்ற இந்த நிகழ்வு, இந்த திருவிழா விவிலியத்தில் எங்கும் நடைபெற்றது போல, இந்த மூவொரு கடவுளை பற்றி சொன்னது போல விவிலியத்தில் நாம் பார்க்க முடியாது. நாம் கொண்டாடுகிற விழாக்களை பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பு விழா, இது விவிலியத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருத்தரிக்கிறார். ஆண்டவர் யோசேப்பு அன்னை மரியாவோடு சேருகிறார். இருவரும் பெத்லகேம் செல்கிறார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு, குழந்தை இயேசு பிறக்கிறார். இது ஒரு நிகழ்வாக விவிலியத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்வை நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுடைய உருமாற்ற பெருவிழா. தன்னுடைய 3 சீடர்களோடு உயர்ந்த மலைக்கு செல்கிறார். அங்கே இயேசு உருமாறுகிறார். அந்த நிகழ்வு விவிலியத்திலே சொல்லப்படுகிறது. நாம் அந்த விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய பாஸ்கா பெருவிழா, நற்கருணை பெருவிழா. விவிலியத்திலே தன்னுடைய சீடர்களுடைய இயேசு நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகிறார், நற்கருணையை ஏற்படுத்துகிறார். அது நாம் பெருவிழாவாக ஈஸ்டர் சமயத்தில் நாம் கொண்டாடுகிறோம். அதே போல புனித வெள்ளி, இயேசு பாடுபடுகிறார், அதை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்த அந்த நிகழ்வு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழா விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வானகத்துக்கு எழுந்தள்ளினார், அந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுனுடைய தூய் ஆவியாருடைய பெருவிழா விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. நாம் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். மூவொரு கடவுள் என்ற இந்த விழா விவிலியத்தில் இதுபோல எங்கும் சொல்லப்படவில்லை, அந்த நிகழ்வு சொல்லப்படவில்லை. ஆனால் மூவொரு கடவுளை பற்றி விவிலியம் சொல்லுகிறது. ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று விவிலியத்தில் நமக்கு பல இடங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் சொல்லி நாம் இன்றைய வாசங்களுக்கு செல்கிறோம். தொடக்க நூலிலே ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து முடிக்கிறார். இந்த உலகத்தை படைத்து அந்த 6வது நாளிலே யாரை படைக்கிறார்? கடவுள் இது கேட்டால் வருத்தப்படுவோம், இவனங்கெல்லாம் நான் படித்தேன் பாரு அப்படின்ட்டு. கடவுள் யாரை படைக்கிறார்? 6ஆம் நாள் மனிதன் நம்மை படைக்கிறார். எப்படி படைக்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுள் மனிதனை நம் உருவில் படைப்போம், கடவுள் நம் உருவில் படைப்போம் என சொல்கிறார். நான் என்பது சிங்குலர், நான் என்பது ஒருமை, நாம் என்பது பன்மை. கடவுள் ஒருவராக, ஒரு மனிதனாக இருந்தால், கடவுள் ஒருவராக மட்டும் இருந்தால் நான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் கடவுள் பன்மையாக இருக்கிறார். தந்தை, மகன், தூய் ஆவியாக இருக்கிறார். ஒரே கடவுள் தான், ஆனால் 3 ஆட்களாக இருக்கிறார். எனவே கடவுள் மனிதனை படைக்கிற போது நம் உருவில் படைப்போம் என சொல்கிறார். ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே யோர்தான் நதியிலே இறங்குகிறார். திருமுழுக்கு யோவான் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். அந்த சமயத்தில் வானத்தில் இருந்து தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்குகிறார். இயேசுவின் மீது வந்து தங்குகிறார். வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒன்று கேட்கிறது. என்ன குரல்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் புரிப்படையுங்கள். தந்தை பேசுகிறார், என் மகன் என்று சொல்கிறார். ஆவியானவர் வந்து இயேசுவின் மீது தங்குகிறார். தூய ஆவியானவர் அங்கே இருக்கிறார். இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். ஆக தந்தை, தூய ஆவியானவர், இயேசு 3 பேரும் ஒரு இடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல இடங்களிலே நாம் இந்த மூவொரு கடவுள் இருப்பதை விவிலியத்திலே நாம் இடம் காண முடியும். பிரியமான இந்த தூய ஆவியாருடைய இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழா நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? பிரியமானவர்களே, நிறைய தியோலஜியன்ஸ் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று முயன்று இருக்கிறார்கள். அகஸ்தினார் அவர் இந்த மூவொரு கடவுளை பற்றி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்?
தந்தையான கடவுள் அவரை பற்றி சொல்கிற போது விவிலியம் என்ன சொல்கிறது? இருக்கிறவராக இருப்பவர் நாமே என்று சொல்கிறார். மோயிசன், உங்கள் பேர் என்ன? எகிப்து நாட்டுக்கு அனுப்புகிறீங்க. எகிப்து நாட்டு மன்னன் என்னை கேட்பான், உன்னை அனுப்புனது யார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும் என்று மோயிசன் கடவுளிடம் கேட்பார். அப்போ கடவுள் தன்னுடைய பெயரை சொல்கிறார். என்ன பெயர்? இருக்கிறவராக இருப்பவர் நாமே. இது ஆங்கிலத்தை பார்க்கிற போது பீயிங், இருக்கிறவர், இருப்பவர், பீயிங். ஒரு இருப்பதுக்கு ஒன்று இருக்கிறது என்றால் அது இருக்கிறது என்பதற்குண்டான உருவம் தேவை. இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா இந்த உடல் இங்கே இருக்க வேண்டும். இப்போ நான் இங்கே இல்லைன்னு, இந்த உடல் இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இருக்கிறவர் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உருவம் தேவை. இந்த கேண்டில் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா அது அந்த உருவம், அந்த வடிவம் அது தேவை. இந்த புத்தகம் இங்கே இருக்கிற திருப்பலி புத்தகம் இங்கே இருக்குது அப்படின்னா இதனுடைய உருவம் தேவை. அப்போ ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இருப்பதை நம்புவதற்கு ஒரு உருவம் தேவை. அதுதான் ஆண்டவர் இயேசு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவராக இருந்த கடவுள் உருவம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு உருவம் கிடையாது, யாரும் அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் இருக்கிறவராக இருக்கிற கடவுள், அவருக்கு இமேஜ் வருகிறது. இது ஒரு இமேஜ். இந்த கேண்டில் ஸ்டாண்ட் இங்கே இருக்கிறது நிஜம் என்றால், அது இருக்கிறது உண்மை என்றால் அதுக்கு ஒரு இமேஜ் வேண்டும், உருவம் வேண்டும். ஆக இருக்கிறவராக கடவுள் இருக்கிறார் என்பதுக்கு என்ன இமேஜ் என்றால் அதுதான் ஆண்டவர் இயேசு. அவர் இமேஜ், ஒரு மனிதனாக வந்தார். அந்த இருக்கிறவராக இருக்கிற கடவுள் ஒரு உருவகமாக, ஒரு உருவாக, ஒரு மனுஷனாக வந்த கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்கும் என்றால், ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பது அன்பு, லவ். அந்த அன்பு தான் தூய ஆவியாக வருகிறார். ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து தூய ஆவி, அன்பாக வருவது தான் தூய ஆவியானவர் என்று புனித அகுஸ்தினார் இந்த மூவொரு கடவுள், இருக்கிறவர் தந்தை, அந்த இருக்கிறவருடைய உருவம் ஆண்டவர் இயேசு, அவரிலிருந்து புறப்படுவது தான் அன்பு, தூய ஆவியானவர் என்று மூவொரு கடவுள் பற்றி அவர் சொல்லுகிறார். ஜான் மரி வியானி இந்த மூவொரு கடவுளை பற்றி சொல்லுகிற போது இந்த இமேஜ் கொடுக்கிறார், இந்த உருவகத்தை குறிக்கிறார். சன், சூரியன் இருக்கிறது, இது சூரியனாக இருக்கிறது. அந்த சூரியனில் இருந்து லைட், வெளிச்சம் வருகிறது. ஆனால் சூரியன் ஒன்று, அந்த சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் நமக்கு இந்த வெயில் காலத்தில் 12 மணிக்கு வெளியே போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும், ஹீட் வருகிறது. ஒன்று தான், ஆனால் அதுவே சூரியனாக இருக்கிறது, அதுவே வெளிச்சமாக இருக்கிறது, அதுவே சூடை தருகிறது. 3 பகுதிகளாக அல்ல 3 வேலைகளை அது செய்கிறது. இதுதான் கடவுள் ஒருவர், ஆனால் 3 ஆட்களாக இருக்கிறார். இன்னுமாக விளக்கம் கொடுக்கிறார்கள் தியோலஜியன்ஸ். தண்ணீர், நாம் குடிக்கிற தண்ணீர், அது ஐஸ்பர்க், பனிக்கட்டியாக இருக்கிறது. அது உருகினால் என்னவாக மாறுகிறது? நீராக மாறுகிறது. அது சூரிய ஒளி பட்டால் என்னவாக மாறுகிறது? ஆவியாக மாறுகிறது. ஆக ஒன்றுதான், ஆனால் பல்வேறு நிலைகளிலே அதனுடைய மாற்றத்தை அது மேற்கொள்கிறது. உங்களை வச்சு கூட சொல்லலாம், மனுஷன் ஒருத்தன், ஆண் என்பவர் ஒருவர்தான், ஆனால் அவர் கணவனாக இருக்கிறார், அவரே தந்தையாக மாறுகிறார். கணவனாக இருப்பதிலே கணவனுடைய வேலை செய்கிறார், தந்தையாக இருக்கிறப்ப தந்தையினுடைய வேலை செய்கிறார். ஒரு ஆணாகவும் இருக்கிறார். ஆணாக வேற, கணவனாக வேற, தந்தையாக வேற, அப்படி கிடையாது. ஒரே ஆண் தான், ஆனால் அவர் கணவன் என்ற நிலையிலே அவர் கணவனுடைய வேலை செய்கிறார், தந்தை என்கிற வேலையிலே அவர் தந்தையுடைய பணி செய்கிறார். ஒரு பெண் தான், அவள் தாயாக மாறுகிறாள், அவளே என்னவா மாற? ஓ, நீங்கள் மனைவிங்க, மனைவியா? இப்போ தான் ஞாபகமே வருது ஃபாதர். ஓ அப்படியா, நீங்கள் மனைவியாக இருக்கிறீர்கள், அதே சமயத்தில் தாயாகவும் இருக்கிறீர்கள். மனைவிக்கு ஒரு உருவம் எடுக்கலை, தாய்க்கு இன்னொரு உருவம் எடுக்கலை. அந்தந்த நிலையில் அந்தந்த பணியை செய்கிறீர்கள். ஆக இந்த மூவொரு கடவுள் ஒருவர் பணி வகையில், ஆள் வகையில் மூவராக இருக்கிறார். அவர் மாட்சியில், அவளுக்கு உண்டான மகத்துவத்தில், அவர் கொடுக்கக்கூடிய மரியாதையில் தந்தைக்கும் ஒரே மாட்சி தான், மகனுக்கு ஒரே மாட்சி தான், தூய ஆவிக்கு ஒரே மாட்சி தான். இறை தன்மையிலே, கடவுளுடைய தன்மையிலே தந்தைக்கும் ஒரே அளவு தான், மகனுக்கு ஒரே இறை இயல்பு தான், தூய ஆவியானுக்கு ஒரே இறை இயல்பு தான். ஆக மூவொரு கடவுள், ஒரு கடவுள் 3 ஆட்களாக இந்த மீட்பு திட்டத்தில், கடவுளை மீட்கிற திட்டத்தில்
பழைய ஏற்பாட்டிலே தந்தையாக, புதிய ஏற்பாட்டில் அவர் மகனாக, இந்த திருச்சபை தொடங்கிய பின்பு அவர் தூய ஆவியாராக பணி செய்து வருகிறார். இந்த விளக்கத்தை தாண்டி வேறொன்றும் இந்த மூவரு கடவுளுக்கு நாம் கொடுக்க இயலாது. இது கொடுத்தாலும் பல பேருக்கு புரியாது. பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியானுடைய விழா நாம் கொடுக்கக்கூடிய 3 நிகழ்வுகளை, 3 பாடங்களை நான் பின்பாக சொல்லுகிறேன். இந்த தூய ஆவிய இந்த தூய்மை மிக இறைவனுடைய விழாவிலே, மூவரு கடவுளுடைய விழாவில் நாம் கொடுக்கக்கூடிய 3 பாடங்கள் நாம் பின்பாக பார்ப்போம். இன்றைய வாசகங்களுக்கு நாம் செல்வோம். பிரியமானவர்களே, முதல் வாசகம், மோயிசன் சீனாய் மலை மீது போகிறார். கடவுள் மேகத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் பக்கமாக நிற்கிறார். பக்கமாக நிற்கிற கடவுள் அவரை கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்கிற போது கடவுள் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை சொன்ன பின்பு மோயிசன் இறைவனிடம் வேண்டுகிறார். இந்த பகுதி, இந்த பகுதியை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி என்ன நடந்தது என்பதை பார்த்தோம் என்றால் நமக்கு இந்த பகுதியினுடைய பொருள் விளங்கும். இதற்கு முன்பாக நாம் சென்றோம் என்றால் அங்கே பார்க்கக்கூடிய பகுதி, மோயிசன் சீனாய் மலை மீது போயிருப்பார். ஆண்டவரோடு பேசி 40 நாட்கள் அங்கே இருப்பார் சீனாய் மலை மீது. 40 நாட்கள் முடிந்த பின்பு 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு வருவார். அப்படி வருகிற போது இங்கே சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் என்ன நடக்கிறது? இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது அங்கே? மோயிசன் போனார், 40 நாட்கள் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. எனவே நாம் மோயிசனுக்காக வெயிட் பண்ண முடியாது, நாம் ஆண்டவரை வழிபடுவோம் என்று சொல்லி ஆரோன் என்ன செய்கிறார்? மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறார். ஒன்று கூட்டி உங்களுடைய கழுத்தில் காதில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற போது எல்லாம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு கொடுத்தாங்க, இன்றைக்கி கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஓகே, அவர்கள் கொடுத்தார்கள். என்ன செஞ்சாங்க? அந்த நகையெல்லாம் வச்சு வட்டி கடையில் வச்சாரோ? பொற்கன்று குட்டியை செய்தார்கள், கன்று குட்டியை செய்தார்கள். கன்று குட்டியை செய்து அவர்கள் வணங்கி கொண்டு இருந்தார்கள். மோயிசன் வருகிறார், கோபப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மக்களை பார்த்தீங்களா எப்படி இருக்கு, அங்கே போய் பாரு. அவர் பார்க்கிறார், மோயிசன் கோபம் கொள்கிறார். அந்த கோபத்தின் உச்சத்தில் என்ன செய்கிறார் மோயிசன்? 10 கட்டளை அந்த கற்பலகையை போட்டு உடைக்கிறார். கடவுள் கொடுத்தார், மோயிசன் கோபத்தில் உடைக்கிறார். எப்படி, எந்த அளவுக்கு மோயிசன் கோபப்பட்டு இருக்கணும்? கடவுள் கொடுத்து அனுப்பிச்சதை உடைக்கிறார். சில பேர் நம்ம வீட்டில் ரொம்ப கோபப்படாங்க, செல்ஃபோன் தூக்கி அடிப்பாங்க இல்லைங்களா? அப்போவுமே யோசிப்பாங்க, ஐயோ ஃபோன் போயிடுச்சே அப்படின்ட்டு. ஓட்ட ஃபோனை உடைச்சிட்டு புது ஃபோன் கேட்பாங்க, அது வேறு விஷயம். மோயிசன் கற்பலகைகளை உடைக்கிறார். உடைச்சிட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறார். கடவுளே, வாழ்வின் புத்தகத்தில் இருந்து என் பெயரை நீக்கிவிடும். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். என்ன அர்த்தம்? வாழ்வின் புத்தகத்திலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்ன அர்த்தம்? பரவாயில்ல, என்னை சாகடிச்சுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வாழ்வின் புத்தகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துலேருந்து என்னை நீக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், என்னை சாகடிச்சிடுங்க, இந்த மக்களோடு போராட முடியாது. எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. அங்கே மண்ணா கேட்டானுங்க, அந்த மண்ணா பிடிக்கலன்ட்டு கரிமீனை கேட்டாங்க, தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பாலைவனத்தில் பல்வேறு சோதனைகளை கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ இங்கே பொற்கன்று குட்டியை வணங்குறாங்க. முடியலடா சாமி, என்னை சாகடிச்சிடு. இதான் மோயிசன் சொல்லக்கூடிய வார்த்தை, வாழ்வின் புத்தகத்துலேருந்து என்னை எடுத்துடு. கடவுள் அவரை சமாதானப்படுத்துகிறார். இல்லை பரவாயில்ல, உனக்கு துணையாளர் ஒருத்தர் அனுப்புகிறேன், நீ அவங்களை மக்களை கூட்டிகிட்டு உறைவு மலைக்கு போ அப்படின்னு சொல்லி கடவுள் சமாதானப்படுத்துகிறார். அதன் பின்பாக மக்களை அழைத்து கொண்டு வருகிறார். மீண்டுமாக அவர் மோயிசன் சீனாய் மலை மீது போகிறார். அந்த பகுதியை தான் நாம் இங்கே படிச்சிருக்கோம். இங்கே மோயிசன் கோபம், அந்த கோபத்தோடு தான் மோயிசன் கடவுளிடம் போகிற. கடவுள் இப்போது கூப்பிட்டு சொல்கிறார், வா மேலே வா, கற்பலகைகளை செஞ்சு எடுத்து மேலே வா. போகிற போது கடவுள் மேகத்திலிருந்து இறங்குகிறார். இன்றைய முதல் வாசகம், இறங்கி மோயிசன் பக்கத்தில் இருக்கிறார். மோயிசனை கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்கிற போது ஆண்டவர் மோயிசன் சொல்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு முதல் வாசகத்தை படித்தோம். என்ன சொல்கிறார்? ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி அவர் அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். நான் ஆண்டவர் என்று மோயிசனுக்கு அறிவிக்கிறார். அறிவித்த பின்னாடி அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் அவரை பாஸ் பண்ணிட்டு போகிற போது ஆண்டவர் ஆண்டவர்
இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ கோபப்படுற போல நான் கோபப்படக்கூடிய ஆள் இல்லை. மொய்தீன் சொல்கிறார், வாழ்வின் புத்தகத்தில் என் பேரை நீக்கிடு, என்னை சாகடிச்சிடு, இந்த மக்களோடு பயணம் செய்ய முடியாது, இந்த மக்களோடு இருக்க முடியாது, இந்த மக்களோடு வாழ முடியாது, என்னை சாகடிச்சு இவனுங்களோடு இருக்கிறத விட நான் செத்து போகிறது நல்லது என்னை நீ கோபப்படுறியே, உன்னுடைய கடவுள் யார் தெரியுமா என்று தன்னை பற்றி சொல்கிறார். உன்னுடைய கடவுள் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள கடவுள். மக்கள் தப்பு பண்ணுவாங்க தான், மக்கள் பாவம் தான் செய்வாங்க, என் உடன்படிக்கை மீறுவார்கள், ஆனால் நான் அப்படியாக கோபப்பட மாட்டேன். நான் இரக்கமும் பரிவும் உள்ள கடவுள், சினம் கொள்ள தாமதிக்கக்கூடிய கடவுள். உடனடியாக சினம் பண்ண மாட்டேன், கோபப்பட மாட்டேன். சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். நான் நம்பிக்கைக்குரியவன். எகிப்திலிருந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், கைவிட்டுட மாட்டேன். அவன் செஞ்ச பாவத்தில் பாலைவனத்தில் அப்படியே விட்டுட மாட்டேன். அவன் செஞ்ச பாவத்துக்கு அப்படியே நான் தண்டிச்சிட மாட்டேன். நான் நம்பிக்கைக்குரிய கடவுள். அவங்க நம்பி வந்தாங்க, என்னை நம்பி வந்திருக்கிறார்கள். கானான் தேசத்தை அடையும் வரை நான் அவர்களோடு இருப்பேன். நான் நம்பிக்கைக்குரிய கடவுள் என்று சொல்லுகிறார். அதுக்கு மோயிசன் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் இரக்கமும் பரிவும் உள்ள கடவுளாக இருந்தீங்கன்னா, பேரன்பு மிக்க கடவுளாக இருந்தீங்கன்னா, நம்பிக்கைக்குரிய கடவுளாக இருந்தீங்கன்னா, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்ததெல்லாம் என் கூட வாங்க, எங்கள் கொடுமைகளையும் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கி கொள்ளும், எங்களை கைவிட்டுடாதீங்க என்று மோயிசன் கடவுளிடம் பேசுவதை ஜெபிப்பதை முதல் வாசகம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய கடவுள் அன்பான கடவுள், நம்முடைய கடவுள் பேர் இரக்கம் உள்ள கடவுள், நம்முடைய கடவுள் பரிவு கொண்ட கடவுள், நம்முடைய கடவுள் நம்பிக்கைக்குரிய கடவுள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இதையத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நிக்கதேமிடம் சொல்லக்கூடிய பகுதி. நிக்கதேமு இயேசுவை தேடி வருகிறார். எந்த நற்செய்தியில் எந்த அதிகாரத்தில் வருது இந்த பகுதி? நிக்கதேம் இயேசுவை தேடி வருது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம். இரவிலே வருவார். நிக்கதேம் யாரு? ஒரு பரிசேயன். பகலில் வரமாட்டார். இயேசுவை பார்ப்பு நைட்டில் வருவார், யாருக்கும் தெரியாமல் வருவார். அப்போ நீளமாக ஒரு வசனம் போவோம், நீ மறுபடியும் பிறந்தால் அன்றி நீ நிலை அடைய முடியாது, மறுபடியும் பிறக்க வேண்டும், அதெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியில் வரக்கூடிய வசனம் இது. ஆண்டவர் நிக்கதேமில் சொல்கிறார், தாம் ஒரே மகன் மீது, தன்னை பற்றி சொல்கிறார், தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும்போது அந்த மகனையே, தன்னை இயேசுவை என்னையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ இந்த முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் அன்பானவர், கடவுள் அன்பானவர். அந்த அன்பை கொடுப்பதற்காக தான் கடவுள் இந்த உலகத்தில் இயேசுவாக மனிதனாக வருகிறார். இயேசு தன்னுடைய பாடுகளினால் உலகத்தை மீட்டு நமக்கு மீட்பை கொடுக்கிறார். அவர் விண்ணேற்றம் அடைந்த பின்பு நம்மை அனாதைகளாக திக்கற்றவர்களாக விட்டுவிடாமல் நம்மோடு இருப்பதற்காக அவர் மீண்டுமாக எப்படி வருகிறார்? தூய ஆவியாக வருகிறார். கடவுளுக்கு உருவம் இல்லை, இயேசுக்கு உருவம் இருந்தது, தூய ஆவிக்கு உருவம் கிடையாது. இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே உருவம் இருந்துச்சா? கடவுளுக்கு இல்லை. இயேசு இமேஜாக வருகிறார், உருவமாக வருகிறார். அவருக்கு இமேஜ் இருந்துச்சா? இருந்தது. அவர்களிடமிருந்து புறப்படுகிற லவ், அன்புக்கு உருவம் இருக்கிறதா? அன்புக்கு ஏதாவது உருவம் இருக்கா? நீங்கள் போகிற ஹார்ட் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ணுவீங்களே, அதெல்லாம் கிடையாது. அன்புக்கு உருவம் இருக்கா? கிடையாது. அதெல்லாம் சிம்பல், உருவம் கிடையாது. பிரியமானவர்களே, தூய ஆவிக்கு உருவம் கிடையாது. ஆக நம்முடைய கடவுள் உருவம் இல்லாமல் இருந்த கடவுள் உருவம் இருக்கிறார். தன்னுடைய விண்ணேற்றத்துக்கு பிறவாக மீண்டும் உருவம் இல்லாத தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். இதிலிருந்து 3 செய்திகளை நாம் புரிந்து கொள்ளும் பிரியமானவர்களே.
ஒன்று. முதல் செய்தி, இந்த மூவொரு கடவுள் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி, தூய்மை மிகு மூவொரு இறைவன். இவரை நம்முடைய அறிவினால், நம்முடைய புத்தியினால் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது, பிரித்து பிரித்து பார்க்க முடியாது. ஒரு கம்ப்யூட்டரை அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பிரித்து பாட்டாக பிரித்து பார்த்துட முடியும். தூய ஆவியானவரை அப்படியாக நாம் அறிந்து கொள்ள, மூவொரு கடவுளை அப்படியாக நாம் அறிந்து கொள்ள இயலாது. இந்த மூவொரு கடவுளை பாட்டாக இது யார், முதல் ஆள், ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள் யார், அப்படி பாட்டு அறிந்து கொள்ள முடியாது. இது அறிவினால் அறிந்து கொள்கிற உண்மை அல்ல. இது கடவுள் தன்னை பற்றி வெளிப்படுத்திய உண்மை. இந்த கடவுள் வெளிப்படுத்திய இந்த உண்மையை நம்முடைய குறுகிய புத்தியினால், நம்முடைய சின்ன புத்தியினால் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது, கடவுளை முழுமையாய் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி தெரிந்து கொண்டால் நீங்கள் கடவுள். கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்போ நீங்கள் தான் கடவுள். அப்போது கடவுளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. மூவொரு கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் அவருடைய நிலையை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. முதல் செய்தி என்னவென்றால், அவர் நாலேஜ் இஸ் வெரி லிமிட்டட் நாலேஜ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆவுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். பிரியமானவர்களே, எல்லாம் தெரியல. நம்முடைய நாலேஜ் ரொம்ப கம்மி. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு புரிந்தவை, அறிந்தவை ரொம்ப கொஞ்சம். நாம் தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பல விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. அடிக்கடி நாம் இதை சொல்லிக் கொள்கிறோம், ஐ நோ எவ்ரிதிங். நீ ஒன்றும் சொல்லாத, புத்திமதி சொல்லாது, அறிவு சொல்லாத. இன்றைக்கி சின்ன பிள்ளை 8ஆம் கிளாஸ் பிள்ளைகளோட என்ன சொல்கிறாங்க, அப்பா அம்மாவை பார்த்து நீ ஒன்றும் சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். யார்? 8ஆம் கிளாஸ் பொண்ணு பையன், எல்லாம் எங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அவர் நாலேஜ் இஸ் வெரி லிமிட்டட். அப்போது நம்முடைய நாலேஜ் எந்த அளவுக்கு லிமிட்டாக இருக்கோ, எந்த அளவுக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு பணிவு வேண்டும். பிரியமானவர்களே, பணிவு வேண்டும். எப்போ நமக்கு எல்லாம் தெரியும் என்ற தடைகளும் வருகிறதோ, அது நாம் மூவொரு கடவுளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய வேலை. அது நம்மை தலைகணத்துக்கு இட்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆக பிரியமானவர்களே, இந்த மூவொரு கடவுள் சொல்லக்கூடிய இந்த விழா நமக்கு சொல்லுவது, we have a limited knowledge, குறைந்த அறிவு, சிறிய அறிவு. இதை வைத்துத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பக்குவத்தோடு, பணிவோடு, தாழ்ச்சியோடு நாம் இருக்க பழகி கொள்ள வேண்டும். எப்போ நம்ம தாழ்ச்சியோடு இருக்கிறோமோ, கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார். 2 பேர் கோயிலுக்கு வராங்க. ஒருவன் பீடத்துக்கு முன்னாடி முழந்தாள் போயிட்டு ஜெபிக்கிறான், ஒருவன் பின்னாடி இருக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரை 10-20 பாகத்தை நான் ஒன்று கொடுக்குறேன், நான் இந்த பாவம் செய்யலை, அந்த பாவம் செய்யலை, நான் அது வாரத்துக்கு 2 வாட்டி நோன்பு இருக்கிறேன். எல்லாம் தன்னை பற்றி பெருமையாக, அகம்பாவத்தோடு. கடவுளை பற்றி எதுவும் சொல்லலை. கடவுளே, உம்மால் நான் நல்லா இருக்கிறேன், உம்முடைய கிருபையால் நான் நல்லா இருக்கேன், அதெல்லாம் சொல்லலை. நான் 10 பாகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். யார் கொடுக்கறது? பரிசேயன் கடவுள் கொடுக்கிறான். 10 பாகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், என் தயவில் தான் நீ இருக்கிற. கடவுளை பார்த்து, என் தயவில் நீ இருக்கிற. வாரத்தில் 2 முறை நான் நோன்பு இருக்கிறேன். உன்னை போல் நானும் புனிதமானவன், உன்னை போல் நானும் நல்லவன். தன்னை பெருமையாய் பேசி கொண்டது. அங்கே ஒருத்தன் பின்னாடி வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட அவன் துணியாமல். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கல? பொதுவாக யூத மக்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிப்பாங்க, தலையை தூக்கி தான் ஜெபிப்பாங்க. ஏன்னா கடவுள் மேலே இருக்கிறார் அப்படின்னு அவனுடைய நம்பிக்கை. ஆனால் அவன் கடவுளை பார்க்க துணியாமல், வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல், ஆண்டவர் உங்களை பார்க்க எனக்கு தகுதி இல்லை, அப்படிப்பட்ட பாவி நான் தாழ்த்தி கொள்கிறான். ஆண்டவரை பார்த்து 2 பேரும் பார்த்து சொல்கிறாரு, இந்த 2 பேரில் யார் கடவுளுக்கு பிடித்தமான ஜெபத்தை செஞ்சாங்க? யார்? பின்னாடி இருந்தவன் தான் கடவுளுக்கு பிடித்தமான ஜெபத்தை செஞ்சான். பிரியமானவர்களே, நீங்கள் தாழ்ச்சியாக இருந்தால் கடவுள் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஜெபத்துக்கு மதிப்பளிக்கிறார், அந்த ஜெபத்துக்கு உண்டான பலனை கொடுக்கிறார். ஆக நம்முடைய நாலேஜ் ரொம்ப சின்னது. அதை எப்போதுமே நம்முடைய மனதில் நினைத்து கொள்வோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற மமதை வேண்டாம். 2வது, இந்த தூய்மை மிகு மூவொரு இறைவன் சொல்லிக் கொடுக்கிற பாடும், கடவுள் அன்பாய் இருக்கிறார். முதல் வாசம் சரி, 2வது வாசம் சரி, கடவுள் அன்பாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுளுடைய அன்பில்
கடவுளுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோம். யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பில் நிலைத்திருப்போம். இன்றைக்கு நம்முடைய உலகத்தை பார்ப்போம், நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்ப்போம், நம்மை சுற்றி என்ன நடக்குது, நம்ம குடும்பத்துக்கு வெளியே இந்த சமூகத்தில் உலகத்தில் என்ன நடக்குது. சுயநலமாய் வாழக்கூடிய மனிதனாக எனக்கு இருக்கிறான். உலக நாடுகளை பாருங்கள், என்னுடைய நாட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நான் என்னுடைய நாட்டை எப்படியாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதனால் என் நாட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, என் அகம்பாவத்தை என் ஆணவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலே நான் தான் பெரிய கண்ட்ரி, நான் தான் பெரிய நாடு, வல்லரசு நாடு, என்னை தாண்டி எவனும் வந்துடக்கூடாது என்பதற்காக எந்த நாட்டையும் நான் போர் தொடுப்பேன், எந்த நாட்டின் மீது நான் அணுகுநிலை போடுவேன். எந்த நாட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், யாரை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என் நாடு எனக்கு முக்கியம், நான் நினைச்சதை நான் செய்வேன். எவ்வளவு சுயநலம், எவ்வளவு தன்னலம். ஒரு உயிரை அழிக்கிறோம், குழந்தைகளை சாகடிக்கிறோம், பெண்களை சாகடிக்கிறோம், முதியவர்களை நோயாளிகளை சாகடிக்கிறோம். பல பேர் இறந்து போகிறார்கள். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் சுயநலத்தோடு நடந்து கொள்கிற ஒரு உலகத்திலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது யார் வீட்டோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம், இது யார் நாட்டோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்கு வருவோம், நம்முடைய சமூகத்தில் வருவோம், நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் சுயநலம், ஏன் தன்னலம்? நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பெயர் நல்லா இருக்கணும், என்னுடைய இன்ட்ரெஸ்ட், என்னுடைய சுயநலம், என்னுடைய தேவைகள், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய பெயர், என்னுடைய புகழ்ச்சி, இதற்காக நான் எதை வேண்டாலும் செய்வேன். அடுத்தவனை நோகடிப்பேன். இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா பாருங்கள், வாட்ஸ்அப்பில் பாருங்கள், யாரை வேணுமானாலும் யாரை வேணும் கேவலப்படுத்தலாம், யாரை வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். நீ எதை சொன்ன அதை விட நான் இதை சொல்லுவேன் என்று பெயர்களை கொச்சைப்படுத்துவது, அவருடைய அவருடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவது, அவனுடைய கேரக்டர் அசாசினேஷன், அவனுடைய கேரக்டர் கொண்டு போடுவது இன்றைக்கு மிக சகஜமாக அடுத்தவருடைய மனம் புண்படும், அடுத்தவருடைய மனசு கஷ்டப்படும், யாரும் கவலைப்படுவது கிடையாது. இன்றைக்கு என்னை நீ தொட்டால் உன்னை நான் சாகடிப்பேன், என்ன வேணால் செய்வேன். சுயநல உலகத்தில் இருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் கூட ஏன் இன்ட்ரெஸ்ட், என்னுடைய நலன் எனக்கு தேவை, வாங்கி கொடுங்க. குடும்பத்தினுடைய கஷ்டம் அது புரியாது, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அது புரியாது, குடும்பத்தினுடைய தேவைகள் அது புரியாது. எனக்கு இது வேணும், வாங்கி கொடுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் சுயநலத்தோடு தன்னுடைய இன்ட்ரெஸ்ட், தன்னுடைய சுயநலம், எனக்கு தேவை, அப்பா அம்மாவுடைய துன்பம் பிரச்சனை இல்லை, அம்மாவுடைய கஷ்டம் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்பா அம்மாவுடைய துன்பங்கள் பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்கணும், சுயநலம். நாமும் வாங்கி கொடுக்கிறோம், புத்திமதி சொல்வதில்லை, குடும்பத்துடைய கஷ்டங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை, பிள்ளைங்க கேட்குறது கொடுக்கும். பெரியமானே, இந்த சுயநலம் எங்கே போகிறது? திருமணம் முடித்த பின்பு தன் மனைவி, தன் குழந்தைகள் என்னை பெற்றெடுத்தவளை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய பெற்றெடுத்தவர்களுடைய நோய் நோக்காடுகளில் நான் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் குடும்பம் தனி குடும்பம், என்னை பெற்றோரை பற்றி கவலை இல்லை. அங்கே வந்து முடிகிறது. உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காத மகன், உங்களுடைய ஒரு பொருட்டாக நினைக்காத மகள் சுயநலவாதி, கிட்டத்தட்ட உங்களை கொண்டுட்டான்னு அர்த்தம். பிரியமானவர்களே, எங்கே கொண்டு போகிறோம் நம்முடைய பிள்ளைகளை? நாம் எங்கே போகிறோம்? இது ஏன் பிரச்சனை, இது ஏன் தேவை, இது ஏன் இன்ட்ரெஸ்ட்டு, இது என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷம். நான் மொபைல் நோண்டுவேன், அதை பற்றி கேட்காது. நான் இதான் பார்ப்பேன், நீ அதை பற்றி கேட்கக்கூடாது. ரெண்டு பேருமே அடுத்தவருடைய தேவை. பக்கத்தில் ஒரு நபர் இருக்கிறார், பக்கத்தில் என் மனைவி இருக்கா, பக்கத்தில் என் கணவன் இருக்காங்க, பக்கத்தில் என் பிள்ளைகள் இருக்காங்க, யாரை பற்றியும் கவலை இல்லாமல் எனக்கு ரீல்ஸ் முக்கியம், எனக்கு ஷார்ட்ஸ் முக்கியம், எனக்கு யூடியூப் முக்கியம், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்கள பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்கே போய்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? அன்பு எங்கே இருக்குது? ஏதோ சில நேரங்களில் பார்க்கிறோம், பரவாயில்லை. ஆனால் வீட்டில் வந்தபோது, வீட்டில் இருக்கிற போதெல்லாம் நாம் அதிலே கவனத்தை செலுத்துகிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய என் உறவினர், என் சகோதரன், என் மனைவி, என் கணவன், அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லாமல் எனக்கு ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எனக்கு யூடியூப்பும் முக்கியம் என்று பார்த்து கொண்டு இருந்தால் எங்கே அன்பு இருக்குது பிரியமானவர்களே? சுயநல உலகத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். கடவுள் அன்பானவர். எந்த அளவுக்கு அன்பு? தான் ஒரே மகனையே நாம் வாழ்வு பெறும்போது தன்னுடைய மகனை கையளித்தார், சாகடிக்கிறார். அப்படிப்பட்ட அன்பான கடவுள், அப்படிப்பட்ட அன்பான கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் எங்கே அன்புள்ளவர்களாக இருக்கிறோம்? ஒன்று. ரெண்டாவது, மூன்றாவது, இறுதியாக பிரியமானவர்களே, கடவுள் மூவொரு கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறாங்க. 3 ஆட்களும் தங்களுடைய பணியை செய்கிறார்கள். தந்தையான கடவுள் படைத்தார்,
மகனான கடவுள் பாதுகாத்தார், பராமரித்தார், வழி நடத்தினார். தூய ஆவியானவர் அது வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, மூவரும் அவரவருடைய வேலைகளை சரியாக செய்கிறார். பிரச்சனை கிடையாது அவங்களுக்குள்ள. நீ இதை செஞ்ச, நான் அதை செய்ய மாட்டேன், நீ அதை பண்ண, நான் அதை பண்ண மாட்டேன், பிரச்சனை இல்லை. கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் அவரவருடைய பணிகளை செய்தார்கள். இன்றைக்கி ஒருங்கிணைந்து செல்வது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகுது. கணவனோடு மனைவியோடு ஒன்றித்து போவது, ஒருங்கிணைந்து போவது, நம்முடைய குழுக்களிலே நாம் ஒன்றிணைந்து போவது, நம்முடைய அன்பியங்களில் நாம் ஒன்றிணைந்து போவது, நம்முடைய பங்கிலே நாம் ஒன்றிணைந்து போவது, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒன்றிணைந்து போவது கஷ்டமாக இருக்கிறது. நாம் பிரச்சனைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனை பிடிக்கல, இவனை பிடிக்கல, அவரை பிடிக்கல, இவளை பிடிக்கல, பிரச்சனைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிணைந்து போக முடியல. தேர் இஸ் நோ யூனிட்டி. ஒருத்தர் ஏற்றுக்க முடியல. ஆனால் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஒன்றிணைந்து போனார்கள். ஆக இன்றைக்கு இந்த மூவொரு கடவுள் நாம் கொடுக்கிற மூன்றாவது செய்தி, ஒன்றிணைந்து செல்வோம்.